மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள் ஒரு மாரி கலவையா போச்சு. ஆக்கப்பூர்வமா பேசுங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை ஒரு பக்கம், நான் வெளியிட்டேனா அப்படின்ட்டு எச்சரிக்கை ஒரு பக்கம்ன்ட்டு மிக்ஸ்டா போச்சு. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ட்டு ஒரு கலவையா போச்சு. இத சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசலாம். மற்றும் ஸ்டாலின் அவர்கள் தான் பெஸ்ட் சிஎம் அப்படின்ட்டு அபிஜித் தீப்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் நடந்த வண்ணம் இருக்கு. அதை சுத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக ஒரு 2 அறிவிப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சார், ஸ்டாலின் அவர்கள் தான் பெஸ்ட் சிஎம் அப்படின்ட்டு அபிஜித் தீப்கே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் கூட கெஜ்ரிவால், பினராயி விஜயனையும் ஆட் பண்ணி இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அபிஜித் தீப்கே ஒரு உளறல் மன்னன். கரப்பாம்பூச்சி இயக்கமே என்ன, அது ஒரு இயக்கமே கிடையாது. சமூக வலைதளத்தில் சொல்லி திடீர் வந்த கூட்டம் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வருதோ கலைஞ்சி போச்சு. அதான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்குள்ளே காட்டுப்பூச்சிகள்லாம் பிடிச்சிட்டு வராங்கன்னு. அப்போ இந்த மாதிரி வர்ற ஒரு இயக்கம் ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இது சொன்னது நேற்று கூட நம்ம கடந்து போயிட்டோம், இல்லை பேச மறந்துட்டோம், எப்படியா வச்சுக்கலாம். ஆனால் நேற்று கூட அது ஒரு மேட்டரே கிடையாது. அதாவது உளறல்களில் பல உளறல்கள். ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? உளறல். அதை ஒருத்தர் பெரிய இது மாதிரி சொல்கிறாருன்னா அவர் ஸ்டாலின், அப்புறம் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால், பினராயி விஜயன் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கடைசி 5 ஆண்டுகள் அவருடைய இது எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னு தெரியும். ஆம் ஆத்மியுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஏங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை விட்டு போனீங்க? அபிஜித் தீப்கே எங்கே இருந்தார்? அரவிந்த் கெஜ்ரிவால் கூட தானே இருந்தார். அப்புறம் அவர் விட்டு போனீங்க? சிறந்த முதலமைச்சர் தானே, அவர் விட்டு ஏன் போனீங்க? வெளிநாட்டு வேலை அழைத்ததா? கதை விட்டுனுக்குறீங்க. ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர். சரி, அது கூட அப்படியே விட்டு கடந்து போகலான்னு பார்த்தா இன்னைக்கு சில பத்திரிகைகள் ஸ்டாலின் அதிரடி திட்டம். ஆமாம், கரப்பாம்பூச்சியோடு கட்சியினோடு கைகோர்த்து அகில இந்திய லெவலில் காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு அணி அமைத்து, கரப்பாம்பூச்சியே டெல்லி தாண்டலாம் காணோம், இல்லை அகில இந்திய லெவலில் கைகோர்த்து தமிழகத்தில் தாவேகாவை அரசை நகர்த்துவதற்கான பெரும் திட்டம் ஸ்டாலின் வச்சிருக்காரு. இவனுங்க அபிஜித் தீப்கே கூட மோசமாகறானுங்க. அதாவது ஸ்டாலின் அவருக்கு என்ன இருக்குது? ஸ்டாலின் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தான் கேட்கணும் நீங்கள். அவங்க தான் முடிவு பண்ணுறது. இவரா அப்படியா, நல்லா இருக்கா, பண்ணலாமா, சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவார். அதனால் 2 கரப்பாம்பூச்சியை பிடித்து இப்படி தூக்கி காண்பியுங்கள் அப்படின்னா காமிப்பார், சூப்பர் அப்படின்னு. அதனால் முதல்ல அபிஜித் தீப்கே மேட்டருக்கு வருவோம். ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர் என்றால், பினராயி விஜயன் சிறந்த முதலமைச்சர் என்றால், அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சிறந்த, அவர்கள் ஏன் தூக்கி எறியப்பட்டார்கள்? பினராயி விஜயன் மேலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர்கள் பலரை பார்த்த நாடு இது. இஎம்எஸ் நம்பூதிரிபாட், ஈகே நாயனார், அச்சுதானந்தன்லாம் அவ்வளோ ஒரு இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஈகே நாயனார்லாம் சொல்லவே தேவையில்லை. இஎம்எஸ் மேலே நீங்கள் ஒரு இது கிடையாது. அவருடைய இவங்கெல்லாம் சாதாரண நிலையிலேருந்து கட்சி தலைவரானவங்க. இஎம்எஸ் நம்பூதிரிபாத் சுதந்திர போராட்ட வீரர். அவர், சுந்தரையா, ஜோதிபாசு, இங்கே சங்கரையா, இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள், நல்ல கண்ணு, இது எல்லாமே அந்தந்த மாநிலத்தில் பெரிய பெரிய ஆள். ஏகே கோபாலன் இவங்கெல்லாம். அதில் இஎம்எஸ் நம்பூதிரி அப்படின்னா அங்கே பெரிய இது. ஒரு பெரிய நிலச்சுவாந்தார் குடும்பத்தில் பிறந்தவர். பல ஆயிரக்கணக்கான மூப்பனார் மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொந்தக்காரர். பிறக்கும் போது வெளிநாட்டில் படித்தவர். அவர் சொத்துக்கள் அங்கே பெண்களுக்கு கிடையாது கேரளாவில். அப்போ தன்னுடையது 16 சகோதரிகள் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாரு. கட்சிக்கு ஒரு பெரும்பு தொகையை கொடுத்தாரு. இன்றைக்கி தேசாபிமானின்னு ஒரு பத்திரிகை கேரளாவில் இருக்குன்னா, அந்த பத்திரிகை எப்படின்னா மலையாள மனோரமா, மாத்ருபூமிக்கு இணையாக இருக்கக்கூடிய பத்திரிகை. இங்கேயும் தீக்கத்திட்டு நடத்தினுக்கிறாங்க. கட்சிக்காரனை வாங்க மாட்டான். ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லி என்ன பானா, அப்போல்லாம் 3 ரூபா தான். அதுக்கு அழுவானுங்க. மாதத்துக்கு 90 ரூபா செலவு பண்ணால் அழுவாங்க கட்சிக்காரனுங்க. ஆனால் தோழரே, நம்ம இயக்கம் வளர வேண்டும், இந்தியாவில் ஆட்சி பிடிக்குன்னா, நீ ஏன் பேப்பர் வாங்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி இந்தியாவில் போய் ஆட்சி பிடிக்கும்? அவன் என்னென்னவோ தியாகம் பண்ணிக்கிறான், சொத்தே எழுதி கட்சிக்கு வச்சுருக்கான். அதனால் தீக்கதிருடைய விற்பனை சுத்தமாக வெளியே யாரும் வாங்க மாட்டாங்க. வீட்டில் தான் ஒவ்வொரு கட்சி தோழர் தான் வாங்கணும்.
அவங்க வாங்கினாலே ஓரளவு சர்க்குலேஷன் இருக்கும், வாங்க மாட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க வீட்டில், இவங்க ஆம்பளைங்களுக்கு ஒரு வேலை தெரியும்ல, இவன் சரக்கு அடிப்பான் எல்லாம் பண்ணுவான். வேறு ஏதாவது கேட்கலாம், என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஆமாம். சரக்கு அடிக்கிறது நான் பர்மிஷன் கொடுக்குறாங்க வீட்டில், போய் சரக்கு அடிச்சுட்டு ஊந்து கடைன்னு சொல்லிட்டு. இவங்க சொல்கிறது தெரியுமா, தீக்கு எதிரி வாங்க, என்ன ஏன் வாங்கலை, வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் திட்டுறாங்க, ஒன்றுமே இல்லை அந்த பேப்பர், என்னமோ அவங்க எடுத்து படிக்கிற மாதிரி, நீயே படிக்க மாட்டேன். இந்த கூத்துலாம் பார்த்து தான் கடுப்பாகுது. அவர் அங்கே தேசாபிமானின்னு ஒரு பத்திரிக்கை. ஆனால் இங்கே தீக்கதிரிக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த வீட்டம்மா ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு தினத்தந்தி ஒரு இது அந்த மாதிரி ஒரு செய்தி அதில் இல்லை. ஆமாம். போராட்டம் 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 அது இது இல்லை, சர்வதேச செய்திகள். அது கட்சிக்காரங்களுக்கு அந்த பத்திரிக்கை ஓகே, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது பெண்கள் சம்மந்தமான ஒரு சமையல் ரிலீஸ் ஆகுது ஏதாவது மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் இப்படி தான் அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு ஜனரஞ்சகமாக நடத்துனாங்க அந்த பத்திரிக்கையை, எல்லாரும் வாங்கினாங்க, பொதுமக்கள் வாங்கினாங்க, நல்லா போச்சு. அந்த பத்திரிகை நடக்கிறதுக்கு தன் சொத்தெல்லாம் விற்று கொடுத்தவர் இது. இங்கே 90 ரூபா கொடுத்தது அழுதானுங்க, கொடுத்தவர் இஎம்எஸ் தோழர், இஎம்எஸ் இங்கே அப்படின்வாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு தோழர் அவர் கடைசி வரைக்கும் அவர் தன்னை ஒரு வறுமை நிலைக்கே வச்சுக்கிட்டார். அவருக்கு கஷ்டம், நடுவில் வீடு வாங்கி கொடுத்தாங்க. இது அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருந்தவருக்கு வீடு வச்சுக்க மாட்டார். அவர் வீடு வாங்கி கொடுத்தப்போ அந்த வீட்டையும் விற்று காசை கட்சிக்கு விட்டார். அந்த மாதிரி ஆள் அவர். அப்புறம் நம்ம இங்கே நிலைய வித்வான் என் ராம், அவருக்காக ஃப்ரண்ட் லைனில் ஒரு கட்டுரை கேள்வி பதில் மாதிரி வரும் கொடுத்து அவருக்கான ஒரு நிதி மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அப்போ அதையும் வந்து அவர் அந்த வீட்டுக்கு நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி ரொம்ப எளிமையான முதலமைச்சர்னு சொல்ல வரான். ரொம்ப ஏன் இழுக்கணும். ஆனால் பினராயி அப்படியா? அதனால் இந்த மார்க்சிஸ்ட் தோழர்களே அதை நினச்சி பார்க்கணும். அவர் மகன் மேலே வந்த பிரச்சனை, இது மாதிரி பல பிரச்சனைகள். அதனால் அவரை போய் சிறந்த முதலமைச்சர்னு எப்படி சொல்லுவீங்க? கெஜ்ரிவால் மதுபானம் இது, இவர் ஸ்டாலின் மாட்டாத வரைக்கும் எல்லாரும் நல்லவர்கள் தானே. நீ மந்திரி லெவல்லே தொட முடியலையே, தொட்டாலே நீங்கள் கோர்ட்டு கேட்டுன்னு போய் சட்டம் கிட்டன்னு வச்சு நம்ம நேற்று பேசணுமே. ஆமாம். உனக்குனாயா நாங்கள் வெட்டிக்கிறோம் குத்திக்கிறோம், உனக்குனே நீ வெட்டிக்க குத்திக்க மணல் எடுத்துக்கிறீங்க, அது நீ எப்படி வருவ, எந்த அடிப்படையில் வருவ இந்த மாதிரி. அப்போ இவர் வந்து நீ யார், நீ தமிழ்நாட்டுக்கு நீ எத்தனை தடவை வந்துக்கிற, இல்லை உனக்கு என்ன தெரியும், இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த அபிஜித் தீப்கே கூட கூட்டு சேர்ந்து என்னமோ அவர் இந்தியா ஃபுல்லாக இயக்கம் வச்சுக்கிற மாதிரி. தேசிய அரசியல் நம்ம விஜயே ஒத்துக்க மாட்டேங்கிறோம் பிரதமர்னு சொல்லிட்டு. அவன் கட்சிக்குள்ளேயே ரொம்ப பேர் விஜய்க்கும் ஆசை காமிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தேசிய அரசியல் தலைவரே நீங்கள் தான் வந்து பிரதமர், நாங்கள் வந்து இங்கே முதலமைச்சர். தென் மாநிலங்களில் தாவேகா 60 இடங்களை 20 இடங்கள் 60 இடம் ஜெயிச்சா பிரதமர் ஆகிட முடியுமா? 100 இடம் ஜெயிச்சு ராகுல் காந்தி சுற்றின்னு இருக்கிறாரு. அந்த 50 மாநிலங்கள், இந்தி பேசும் மாநிலங்களில் யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க தான். அப்படி வாங்கினாலே டப்பா டான்ஸ் ஆடிச்ச மோடிக்கு. ஆமாம். கடைசியில் அப்படி இப்படி எதை பிடிச்சி இந்த இது மெஜாரிட்டி கொண்டு வந்தார். அதனால் இது என்ன சாதாரண விஷயமா? இப்போ இவரே ஏமாத்தினுக்கிறாங்க. தலைவரே நீ தான் பிரதமர், முதல்வர் வந்து உங்கள் பக்கத்துலேயே இருப்பார், உங்களோட ஒரு 2 அடி உயரமாக இருப்பார், அதெல்லாம் நீ மறந்துடக்கூடாது. நீங்கள் இவரெலாம் பார்த்து இது பண்ணக்கூடாது, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள், இப்படிலாம் ஓட்டினுக்கிறாங்க. அப்போ அதை ஒரு நம்பிக்கை, ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. அது ஒரு வாதம், பிரதமரா அது இந்த நாட்டில் இதுவாடா தேவை, சாதாரணமாக கடந்து போகிற விஷயம். சரி ஏதோ ஆசைப்படுறாங்க பண்ணிக்கிட்டோம், அந்த தம்பிகள் விரும்புகிறாங்க போ அப்படின்னு தான் கடந்து போகணும். அதுக்கு டிவியில் விவாதம், ஏன்னா வேறு விவாதம் வச்சா சிக்கலாகிடுமே. அடுத்து இந்த கட்சி, இது கரப்பான் பூச்சி கட்சியை வச்சு, தமிழ்நாட்டிலே மொத்தமே 16 கரப்பான் பூச்சி தான் இருந்துச்சு, காட்டுப்பூச்சி சேர்த்தா 17. அவ்வளோதானே. இது துட்டை கொடுத்துக்கின்னு பூஸ்ட் பண்ணிக்கின்னு அப்படி இப்படி சீன் போட்டாங்க. அது தாண்டி வேறு ஏதாவது இருக்குதா? இவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் கூட்டு சேர போகிறாராம், அகில இந்திய லெவலில் சேர போகிறாராம். ஜந்தர் மந்தர் ஒரு போராட்டம் வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தை முடிவு பண்ண முடியுமா? கரப்பாம்பூச்சி இதுன்னு அவனுக்கு 1000 காரணம் இருந்தது, நீ சொன்ன காரணத்தோட ஒத்து போச்சு, நீட்டு இது இப்போ புதுசாக வேறு ஏதாவது கொண்டு வாங்க பார்ப்போம், வேலை இல்லை திண்டாட்டதுன்னு அப்படியே முறிச்சிடுவாங்க. உன் கதை என்ன, நீ என்னன்னா இது என்ன நிதியில் இயங்குது, எப்படி இயங்குது, பல கதைகள் இருக்குது. அதான் அதனால் இந்த கரப்பாம்பூச்சி ஏதாவது சொல்லுது, இந்த ஊடகத்தில் வந்து நீங்கள் எது சொன்னாலும் இது பண்ணல. இந்த இன்னைக்கு ரத்தன் பண்டிட் சொல்லுகிறாராம், என்று தகவல், அவர் சொன்னாரான்னு கூட தெரியாது, பிரதமராக இவர் ஆவாராம். ராஜீவ் காந்தி தான் 91 பிரதமர் ஆவார் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற 4 பெரிய ஜோதிடர்கள் அன்றைக்கி சொன்னாங்க. யாருமே யோசிச்சு பார்க்க முடியாது. நரசிம்மராவ் ஆனார், ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர். அது வந்து தேவகவுடா.
லாஸ்ட்டில் என்ன இதுதான் நிலமை. இந்த ஒரு திருச்சி வேலுசாமி கூட சொல்லிக்கிறாரு, அதெல்லாம் ஜனநாயக நாட்டில் என்ன வேணால் நடக்கும். அதுக்கு ஒரு இது நடக்கணும். எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைச்சு ஒரு இவர் இல்லை, இவர் வேணாம், இவர் வேணாம், இவர் வேணாம். அப்போ யார்? யாருமே வேணாயா, நீ வேணாம், நீயும் வேணாம், சரி அப்போ யார்? அது ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பாரு, கூடு கூடு அப்படின்னு தான் தேவகோடை வாக்குனாங்க. குஜராலும் அப்படி தான் வந்தார். அதனால் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடச்சி நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம் போ, ஒன்றும் வரவிட மாட்டேன். அப்போ யார்? தமிழ்நாட்டிலேருந்து புதுசாக வந்தது பா தம்பி, அதை கூப்பிட்டு பிரதமராக்கு. அப்படி ஏதாவது நடந்தால் அதிசயம். அது அதிசயம். அதுக்கு நீங்கள் எல்லா கட்சிகளும் ஒன்று சேரணும். இந்தியா கூட்டணியில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த 4 பேர்ல இவர் இருந்தாரா சார் கணிச்சதுல? எதிர கணிச்சாரு அப்படின்னு சொன்னீங்களே 91ல் அந்த ஆள் ஸ்கூலுக்கு போயிருந்துருப்பாங்க. அப்போ 40 வருஷம் முன்னாடி கதையை சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு கதையை கேட்குறீங்க. 91 எங்க 2026ங்க. பண்டிட்டுக்கு என்ன வயசு இருக்கும்? 40 வயசு இருக்குமா? 45 வயசு இருக்கும். அப்படி அவ்வளோ விட சின்னவரா சார் ஒரு? அப்படி தான் தெரிறாரு பார்க்கறதுக்கு. மீசலாம் நல்லா ஒன்றும் தெரில, சும்மா ஊட்டின்னு இருக்குது. அவருக்கு என்னான்றீங்க? அவர் ஒரு சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் வந்து தங்குறதும், அவரை வந்து விசிட்டருங்க அவ்வளோ பேர் பார்க்குறதும். என்னன்னா இவரை பார்த்தா அவரை பார்த்த மாதிரி, இவர்கிட்ட சொன்னால் அவர்கிட்ட சொல்கிற மாதிரி. இவர் சொன்ன ஒத்துக்கிட்டாருன்னா அங்கே ஒத்துக்குவாங்கன்னு. ஆனால் அவர் உளவுத்துறை வச்சுக்கிறாங்கல்ல, பேட்டா அங்கே ரூம் போட்டுக்கிறியா? எந்த ஹோட்டலு? அந்த ஹோட்டலா? உன்னை இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா? ஓ நீ இந்த வாக்குறுதிலாம் கொடுக்குறியா? ஓ உனக்கு இதெல்லாம் வாங்கி தராங்களா? ரைட்டு, தள்ளிடு. அப்படியே தள்ளிடுனேன்னா அப்படின்னு. அதிலலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாப்புல நான் நினைக்கிறேன். உஷாராக இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சந்திரசாமிகளும் ரத்தன் பண்டிட்டுகளும் தான் பலருக்கும் பிரச்சனை. அந்த காலத்தில் ஒருத்தர் சந்திரசாமின்னு இருந்தார், அவர்லாம் அப்படி தான், அவரால் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்தது. அதனால் பார்ப்போம். அப்புறம் நேற்று ஒன்று சொன்னோமே, கீர்த்தனா. ஆமாம், அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அது நான் எக்ஸ்ப்ளனேஷன் அது அதாவது இவங்க சுய உதவிகள் நடத்தினாங்க. இவங்க இருந்த அந்த குழு வந்து அப்பளம் தயாரிச்சிருந்தது. அந்த அப்பளம் தயாரிப்பு சிறப்பான அப்பளம்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு பரிசு கொடுத்தாங்க. அது இவங்க வாங்கினாங்கன்னா என்ன கதை இது? என்ன கதை இது? ஓரிங்க இவங்க நான் விஞ்ஞானியா? அவங்க சின்ன பிள்ளை படிப்பே சொன்னாங்கன்னா ஓரிங் தயாரிக்கிற அந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சம்திங், அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அந்த நிறுவனம் வந்து ஏதோ பண்ணுச்சுன்னு இவங்களை அந்த விஞ்ஞானி மாதிரில சொன்னீங்க. இவங்க ஸ்கூல் கூட போகாத ஆள், சின்ன பிள்ளை. சுய உதவிகளை நடத்தி அதை பெருசாக நடத்தி அவங்க கொடுத்தாங்க. எதுக்கு இந்த வேலை? அதுக்கு ஒரு விளக்கம், வாட்ஸ்அப் தகவல் நம்புறது. அந்த கம்பெனி ஓரிங் தயாரிச்சான்னா பேரிங் தயாரிச்சான்னா என்ன கதை இது? இப்படி தான் வளர்றது. டிஎம்கே ஐடிவிங்களை எடுத்து போட்டு எதோ பண்ணிட்டாங்க போல பெருசாக, நல்லா பெருசாக அதான் சொன்னாங்க. எதிர்கட்சிகள் இந்த மாதிரியான நல்ல விஷயத்தை விட்டுட்டு இதை பரப்புறாங்க அப்படின்ட்டு அவங்க நம்மளுக்கு கூட சந்தேகம் இருந்தது, வருத்தம் தெரிவிச்சு. எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்க அவங்க மேலே. இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். ஒரு வேளை சொல்லியிருந்தால் ஃபுல்லாக பார்த்தீங்க அந்த இது நான் பார்க்கல, எங்கே பார்க்குறது, நமக்குன்னு இதுவாக வேலை. ஒரு வேளை அந்த தொலைக்காட்சி செய்தி உண்மையாக இருந்தால் அப்படி தான் பேசணும். ஆனால் இன்றைக்கி அவங்களே சொல்லிட்டாங்க, நான் சொன்னேன்ல அது நான் அப்படி இப்படி சொன்னேன்னு கதை சொல்லுங்கிறாங்க. அது ஒரு பக்கம். சரி சார், இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு யார் சார்? நீ மறுபடியும் மாதவரசன் அடையவா சார்? இன்னைக்கு கிரிஞ்சு டே. ஆமாம், ஒரே கிரிஞ்சு தான் இன்னைக்கு. ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், ஐயோப்பா, நடுவில் அவர் எந்திக்கி பார்க்குறாரு சிடிஆர், எப்பா உக்காருப்பா, இவங்க கதையே பெரிய கதையாகுது அப்படின்னு. நீ நடுவில் பிரேமலதா அவர்கள் ஏன்ச்சு அவங்க டீச்சரில், அதாவது பிரேமலதா சொன்னது 100% உண்மை. நான் உட்காந்து வர்றோம், அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம், பல கேள்விகள் கூட. நான் நேற்று சொன்னேன்ல, ஒரு உறுப்பினர் அவருக்கு 10 நிமிஷம் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறீங்க. இப்போ அந்த 10 நிமிஷத்தில் அவர் பல விஷயங்கள் அவர் தொகுதிக்காக பேசணும், ஓவரால் பேசணும், அந்த மானிய கோரிக்கை மேலே இருக்கிற விஷயங்களில் தங்களுடைய கட்சி சார்பாக கருத்தை வைக்கணும். இந்த 3க்குமே உங்களுக்கு 10 நிமிஷம்லாம் பத்தாது. ஏன்னா இவன் முதல்ல ஆரம்பிச்சிடுவான். விக்டர் ஹியூம், ஆக்டோவியன், மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நன்றி, சோனியா காந்திக்கு நன்றி, அவருக்கு நன்றின்னு வந்து இங்கே முடிக்கும் போது 10 நிமிஷம் ஆகிட்டுருக்கும். இவராக இருந்தால் எங்களுடைய தலைவர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த இயக்கத்திலிருந்து எங்கள் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அண்ணன் எடப்பாடியார்னு ஆரம்பிக்கல, விஸ்வநாதன் பேசினா அது இன்னும் ஸ்லோ மோடு. அது ஸ்லோமோ. எல்லாம் வந்து நம்ம பேசுறதெல்லாம் 100. இப்போ நமக்கே சொல்கிறாங்க சில பேர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போங்கன்னு. ஏன்னா வாய் இருக்கிற ஸ்பீடுக்கு தான் பேச முடியும். இந்த திருமாவளவன், இந்த விஸ்வநாதெல்லாம் வந்து 50, நம்மலாம் 100ல் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளதே சில பேர் 150ல் வச்சு கேட்பாங்க. அந்த ரன்னிங்கில் போகிறோம் 150, 125 வச்சு கேட்பாங்க. 50ல் பேசுனா அதான் விஸ்வநாதன்.
அதனால் அவரெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அப்போது அந்த உறுப்பினர்கள் பேசுறதுக்கு வர நேரத்தில் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை, எதிர்கேள்வி. அதை ஒட்டி டிஎம்கேல ஒரு பிரச்சனை, டிஎம்கே பதில் சொல்கிறேன்னா ஆதவர்ஜுனா, ஆதவர்ஜுனா பதில் சொல்லணும் டிஎம்கே, டிஎம்கே பதில் சொல்லணும் ஆதவர்ஜுனா, நடுவில் சபாநாயகர் வேறு விளக்கம், அதுக்கப்புறம் வேறு யாரையா ஒருத்தர் பேச விடுறது, அவரு பதில், மறுபடியும் ஆதவர்ஜுனா, மறுபடியும் இது, மறுபடியும் ஆதவர்ஜுனா, மறுபடியும் இது, மறுபடியும் ஆதவர்ஜுனா, எல்லாம் முடிச்சு ஐயப்பா உட்காருடா அப்பாடா முடிங்கடா அப்பாடே முடிங்கடா அந்த இது மாதிரி அது பேருனா இதற்காக ஆசைப்பட மாதிரி சபாநாயகர் ஆயிடுறாரு. எப்பாடே முடிங்கடா எப்பா நீ பேசுப்பா தம்பி பேசுகிறா தம்பி அப்படின்னா, சார் ஒரே விஷயம் இன்னுமா சரி சொல்லி முடிங்க அப்படின்னா, மறுபடியும் ஆதவர்ஜுனா எதிர்கட்சி, ஆதவர்ஜுனா எதிர்கட்சி, ஆதவர்ஜுனா எதிர்கட்சி, நடுவில் ராஜ்மோகன் இருந்துச்சு அவர் பங்குக்கு அவர், இதில் அவை முன்னவர், இவங்க எல்லாம் 110 டெசிபலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் பேசும்போது நம்ம செல்லை கொண்டு போய் கிட்ட வச்சுக்கணும், பார்க்க கூட முடியாது, வச்சுக்கணும். இது பண்ணுவது அவை என்பது இது, அதை நீங்கள் முடித்தது பார்க்கணும், நமக்கு உட்காந்து என்ன சொன்னால் எதில் கூட கேட்காது, இல்லையா வம்பு இருக்காது. இவர் வம்பு இருக்கிற ஒரே ஆள் எடப்பாடி தான். அப்போ இப்படியே இன்னைக்கு நமக்கா எரிச்சல், என்னையா எல்லாத்துக்கும் கட்சியை பற்றி சொல்லி சொல்லி நிரூபிக்கணும்னா என்ன சட்டசபையா பொதுக்கூட்டம் மேலையா சண்டை சபையா? திமுக அதுக்கு தான் வருது. அவங்க கூட போய் போட்டி போட்டுருந்ததுன்னா என்னதான் கணக்கு. இதில் வேறு நம்ம நேயர்களை சொல்கிறாங்க, இல்லை தலைவரை அவங்கள இப்படி அடிச்சாதான் கரெக்டு, அவங்கள இப்படி அடிச்சாதான் கரெக்டு, இல்லாட்டி சரிப்பட்டு வராது, அதுக்கு தான் வேணு அடிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன்பா வேணு அடிக்குது, எங்களுக்கு காதுகள் பாவம் இல்லையா, நாங்கள் பாவம் இல்லையா, ஓரளவுக்கு பண்ணோம்ல, எனக்கு என்னன்னு பேசியிருந்தா. அவங்க பேசுகிறாங்க ஒரு விளக்கம் விளக்கம் அதுக்கு விளக்கம், அந்த விளக்கத்துக்கு விளக்கம், அதுக்கு விளக்கம், அந்த விளக்கத்துக்கு, இந்த விளக்கம் நான் சொன்னாலே காண்டாவாங்க பார்க்குறவங்க. ஆமாம். அப்போ ஆதவர்ஜி நான் சொன்னேன் இவ்வளோ காண்டா, இது சொன்னாலே காண்டாவாங்க. இது இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் ஓடிச்சு. அதில் தான் அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஆதவர்ஜுனாக்கு நான் தனிப்பட்ட முறையிலே சொல்லிட்டேன், உன்னால தான் நேரம் வேறையாகுன்னு சொல்லிட்டேன், உரிமையாக சொல்லிட்டேன். உடனே அதுக்கு ஒரு விளக்கம், அது கவுண்டர் அந்நியார் அவர்கள் என்னை தப்பாக நினைத்து அந்நியார், ஐயோ எப்பாடே விட்றாரே எப்பா விட்றா நிறுத்துறான்னு. இதுக்கு முன்னாடி கவன ஈர்ப்பு தீர்மானம் நீங்கள் அதில் பாருங்கள், இவங்க பண்ணுறது எவ்வளோ தவறுன்னு பாருங்கள். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றது, கவன ஈர்ப்பு தீர்மானன்றது என்னது, அதிமுக்கியத்துவ தீர்மானம். எதுக்கு, இந்த நேபாளம் பேரிடர், அது எல்லா கட்சியும் கவன ஈர்ப்பு தீர்மானம் மென்ஷன் பண்ணுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. மென்ஷன் பண்ண விட்டு போக வேண்டியதானே. முன்னாடி எழுந்துச்சு இவர் படிக்கிறார் ராஜ்மோகன். அப்போ அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா, ஏங்க என்னங்க இது நடைமுறை உருவாக்குறீங்கன்னா, முன்னாடி பின்னாடி நீ என்ன பண்ண, அந்த பின்னாடி பண்ணதான் நான் இப்போ முன்னாடி பண்ணுறேன்னா என்ன அர்த்தம். முன்னாடி என்ன இருக்குது, இன்ஜின் இருக்குது, பின்னாடி இருக்குது, முன்னாடி பின்னாடினா கரூர் சம்பவம் முதல்வர் பேசினாராம். சரி, அதுக்கு இவர் எஞ்சி வழங்க சொல்கிறார், அதாவது முதல்வர் இருந்தார், முதல்வர் பேசினாராம். யோ யார் பேசினாலும் தப்பு தானே, சரி அது தப்புன்றீங்கல்ல, அப்புறம் ஏன் பண்ணுறீங்க, இதுதான் பிரச்சனை. ஏன் நான் கேட்டா பேர் நீங்கள் சொல்லுங்க, நீ கேட்குறது மாதிரி நான் சொல்கிறேன், யோ நான் கேட்டால் தான் நீ சொல்லணும், இதுதான் பதில், இதுதான் சண்டாங்க. அவர் சொல்கிறாரு அவர் சொல்லட்டுமே விடுங்களா, அவர் நான் நினச்சினா அந்த பத்துக்குன்னு போத்துன்னு பத்துனா ஓடின்னு இருக்கிறா அந்த விவாதம். அதே மாதிரி தங்க சொல்லிட்டாப்ல சொல்லிட்டாரு. இன்னொன்று கிளைமேக்ஸ். அதனால் இது பற்றி ஓடுது ஓடுது ஓடுது. இதில் எல்லாம் ஒன்று சொல்லிட்டாங்க ஏடிஎம்கே டிஎம்கே, ஏன்னா எல்லாரும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நடந்து அவர் சபாநாயகரும் விட மாட்டேங்கிறாரு, இன்னும் அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவரும் சேர்ந்துங்க. அதுக்கப்புறம் அவரே சரிங்க அவங்களே சொல்லிட்டுங்க, ஏன் இதை ஒரு ஆரம்பத்துலேயே சரிங்க நான் விளக்கம் சொல்லலான்னு நினச்சேன், சரி நீங்கள் உங்களுக்கு சொல்லி முடிங்க நான் சொல்லிடுறேங்க, முடிஞ்சிடும்ல. இதுக்கு ஒரு காலவர் மேலே ஓடிச்சிங்க, காலவர் 20 நிமிஷம். இப்பெல்லாம் போனால் 10 மணி நேரம் போகும். ஏன் பின்ன 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சு பேரவை தலைவர் என்ன நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், போ நீயே தலைவரே நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் தலைவர். இப்படி தான் என்ன சட்டசபையாக என்னது, ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு கூட பார்க்குறேன் ஒரு வீட்டில் சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்தா வண்டி அரசு குரல் இருக்காது, இவர் எந்த காலத்தில் சீரியலில் நடித்தார் அப்படின்னு பார்த்தா சட்டசபையை பார்த்துன்னுக்குறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் பெண்கள் பார்க்கும்போது அதை எப்படி கொண்டு போனோம், ஓ ஒருவேளை சீரியல் மாதிரி கொண்டு போகிறாங்களோ, அப்படி இருக்குமோ. பெண்களுடைய சீரியல் பார்க்குற நேரத்தில் சட்டசபையை பார்க்குற பெண்கள் துவண்டு விடாமல் இருப்பதற்காக
சட்டசபையே சீரியல் மாதிரி நாங்கள் நீ செஞ்சியா நீ செஞ்சியா நீ செஞ்சியா இப்படியே இந்த சண்டை என்னங்க இது. லாஸ்ட்டில் ஒரு சீரியல் பார்க்குற யார் அதிகமாக சீரியல் பார்ப்பா? லேடிஸ் தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கே கோவம் வந்துச்சு. அன்னிக்காரருக்கே கோவம் வந்து காய்ச்சி மூச்சின்னு கத்தி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து விஜயகாந்தாக மாறிய பிரேமலதா. ஆமாம் அதான் உண்மை. தாம் தூம் டடால் புடான்ட்டாங்க. எல்லாம் கம்முனுக்குறாங்க. அவர் பார்த்துனே இருந்தார். அவங்க புத்தி சொல்லினே போகிறாங்க. நிறுத்துங்க போகிறோம் காரங்க நிறுத்திட்டு மறுபடியும் இவர் ஆரம்பிக்கிறார். அது வருச்சுனா அப்புறமா அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ஏங்க நாங்கள் சொன்ன பிறகு அவரை பதில் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. நாங்கள் கேட்குற மாதிரி கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்களே பதில் சொல்லுங்க அப்போ எப்படிங்க? அப்புறமா பேச விட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக பேசி அதுக்கப்புறம் இதை முதல்ல பண்ண வேண்டியதானே. இதில் என்ன பிடிவாங்க? சபாநாயகரும் சேர்ந்துக்கிட்டார் இதில். அவருக்கு இப்போ வர நெருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அவங்கள பேச விடுங்க. அவங்களெல்லாம் இவங்க அடிச்சுக்கினே இருக்கணும். ஏப்பா எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும்? ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும்னா அதெல்லாம் தப்பாக சொல்லுங்கிறாரு. அதை ஒரு பல விஷயங்கள் அவர் சொல்கிறது தப்பு. யார் போய் திருத்துறது? இன்னொன்று சொல்லியிருந்தாரு முக்கியமான விஷயம். 2015 21 வரையும் டிஎம்கே கூட தான் வேலை செஞ்சேன். அது எல்லாருக்கும் தெரியும். எப்படி வேலை செஞ்சேன்றதை ஸ்டாலின் கிட்ட அதாங்க சொல்கிறேன். திரும்ப இதுக்குள்ளேயே போட்டி தூக்கணுன்ட்டாங்க. ஆமாம். ஒன்று நான் யாருக்கு போட்டி தூக்குனேன்? அப்போ பல பேர் யார் போட்டி தூக்கணும்? நான் பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டீங்க அப்படின்னு. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு விஜய் பாடலே எடுத்து பாட வேண்டியதான். அப்போது இது மாதிரி போகும்போது தான் இந்த இது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் யார் ஒன்றுமே செய்யலை. திராவிட கட்சிகள் ஒன்றுமே செய்யலை. நான் என்ன கேட்குறேன், இதுனா யூரோப் கண்ட்ரிஸா இது? ஒரு 4 கோடி மக்கள், அவங்க வருமானம் அவங்களுக்கே, அவர்களை சார்ந்து ஒன்றும் இல்லை அப்படின்னா மாற்றுறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு அரசு ஒன்று, அதுக்கு வர்ற நிதி, அந்த நிதியை வச்சு செலவழிக்கிறது, இதில் ஊழலும் முறைகேடு அது போக செலவு பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த மக்களுக்கு என்னென்ன முன்னேற்றம்? என்ன பட்டியலின மக்கள் மட்டும்தான் முன்னேறாமல் இருக்காங்க? மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னா அப்படி செல்வ செழிப்போடு இருக்காங்களா? எல்லாம் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வறிய நிலையில் முற்படுத்தப்பட்ட சமூகத்தை பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் வறுமையில் இல்லையா? பட்டியலினத்தை சேர்ந்தவங்க நல்ல லெவலில் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. அதிகமாக கிராமத்தில் விவசாயிகளாகவும் இருக்கிறது பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். என்ன பண்ணீங்க நீங்கள்? அவங்க வாழ்க்கை முன்னேறிச்சா? நாங்கள் பார்க்க தானே போகிறோம். 5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னு. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது எங்கேயுமே ஜெயிக்காது. இவர் ஆதவ அர்ஜுனா பேச்சு முழுவதும் உணர்ச்சி வசப்பட்டது. இங்கே போங்க, அங்கே போங்க, அதை பாருங்கள், இதை பாருங்கள். என்ன பார்க்குறது? பண்ணுங்கள். சென்னை இருக்குல்ல, சென்னையை சரி பண்ணுங்கள் பார்ப்போம். என்னென்ன பதில் சொல்லுங்கள். இதே மாதிரி பதில் தான் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த பதிலெலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. உணர்ச்சி வயப்பட்ட பதில்கள்லாம். நான் தாவேகாவினரை குறை சொல்வதற்காக சொல்லலை. ஆனால் நீங்கள் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிவீங்க. இன்றைக்கி பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கி உங்கள் சைடில் இப்போ தான் நாங்கள் ஆரம்பம், நீங்கள் அது பண்ணீங்களா, நீங்கள் இது பண்ணு, நீங்கள் ஏதாவது பண்ணீங்களான்னு ஒரு காலம் வரும்ல, அதை போய் சுட்டி காமிச்சாங்க. நாளைக்கே பேரிடருங்க, மழை பெய்யுது, எல்னினோ வேறு மாதிரி திரும்பிடுச்சு, பெருவெள்ளம். அன்றைக்கி கேட்பாங்க கேள்வி. அன்றைக்கி இதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்ல முடியுமா? அன்றைக்கி எதிரிலேருந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசினா என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு திமுக அந்த அளவுக்கு செய்திருக்குது, நீங்கள் வந்து சமூக நீதிக்கு அவ்வளோ பண்ணிருக்குன்னு பேசுகிறாரு. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. என்னங்க திராவிட கட்சிகள் 75 ஆண்டு காலம் மற்ற மாநிலங்கள் அரசியல் கட்சிகள் செய்யாத இங்கே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பீகாரோ உத்தரப்பிரதேசமோ ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் சமூக நீதி அளவுகோலையும் தமிழ்நாட்டுடைய சமூக நீதி அளவுகோலையும் எடுத்திங்கன்னா நம்ம ஹையில் தான் இருக்கணும். ஆனால் இது 10 பத்தாது. அதற்கு பல காரணம் இருக்குது. திமுக முழு காரணம். திமுக உயர்ஜாதி மக்களை மேல்தட்டு வர்க்கத்தினரை எதிர்க்கிறேன்ற போர்வையில் தான் அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மொழி இனம்னு அப்படி மாறிக்கிறாங்க, கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இதில் பண்ணும் பொழுதே பட்டியலின மக்களை பற்றி அவங்க யோசிக்கல. நடுவால் இருக்கிற மத்தியதர வர்க்க இடைநிலை ஜாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வேலையை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது இன்னை வரைக்கும். அந்த வகையில் நான் கேட்குறேன், வரணும் அது இதுன்னு இவரெல்லாம் பேசுகிறாருல்ல, இந்த சனாதனம்லாம் நம்ம உதயநிதி இல்லைங்க, திருமாவளவன். சனாதனம்னா உதயநிதிட்ட போயிடுறீங்க. அவரே எப்போ ஒரு தடவை பேசி மாட்டின்னுக்கிறாரு. சும்மா அதை சும்மா நோண்டக்கூடாது, ஓரளவு தான் நோண்டணும். அப்போ அவர் பேசுகிறாருல, அந்த சனாதனம் அந்த பாதிப்பு
யாரால் வருது? மேக்சிமம் மேல்தட்டு மக்கள். இடைநிலை ஜாதி, இடைநிலை மேல்தட்டு வர்க்கம் உருவாக்குனது. உருவாக்குனது. இப்படி இப்படி அப்படின்னு. ஆனால் அவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது யார்? கோடிக்கணக்கில் இருக்கிறது யார்? யாருக்கும் எங்கே கிளாஷ் ஆகுது சொல்லுங்க? பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆணவ கொலை யாருக்கும் நடக்குது? பிற்படுத்தப்பட்டவர்கள். பட்டியலினம் பிற்படுத்தப்பட்டவர்கள். இல்லை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலினத்தவர். இப்படிதான். எங்கேயாவது மேல்தட்டு இதுவும் இவங்களும் நடந்து எங்கேயாவது ஒன்று காமிங்க ஜாதி ஆணவ கொலையில். மேல் ஜாதி இது இருக்கலாம், 1-2 ரொம்ப ரேர், எனக்கு தெரிஞ்சு இல்லை. வட மாநிலங்களில் இருக்குது, அது வேறு. நான் கேட்குறது தமிழ்நாட்டில். அப்போ இங்கே அவர்கள் ரொம்ப மைனாரிட்டி. ஆனால் அவர்களை எடுத்து தான் நீங்கள் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிங்க. யாருக்காக பண்ணீங்க? பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக. ஆனால் நடந்தது என்ன? அந்த சொன்ன கொள்கைகளை பிடிச்சிக்கிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நீங்களும் அதனுடைய பிரதிநிதிகளாக உங்கள் அமைச்சர்கள் எல்லோருமே இருக்கிறீங்க. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் பார்க்குறோன்றீங்க. ஏன் ஜாதி சங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிறீங்க? எல்லாரும் அவங்க ஜாதி சங்க கூட்டத்தில் கலந்துட்டு ஜாதி பெருமை பேசிட்டு தானே இருந்தீங்க திமுகவில். இது திமுகவில் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சா? இல்லை. சிவாஜி கணேசன் வெளியே போனார், கோயிலுக்கு போனாருங்க, திருப்பதி கோயிலுக்கு. ஏங்க கோயிலுக்கு போகிறது தப்பாங்க? ஒன்றே குலம் ஒருவன தேவன் தானே சொன்னார் அண்ணா. அப்போ ஒன்றே குலம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றே குலம். முஸ்லீம்ஸுக்கு அல்லாஹ், கிறிஸ்தவர்களுக்கு இயேசு, இந்துக்களுக்கு ஒரு கடவுள். அப்போ அந்த திமுக வளர்த்த தன்னுடைய உழைப்பை செலுத்தி நாடகத்தில் இது பண்ணி நிதியை கொடுத்து எல்லாம் பண்ண சிவாஜி கணேசன் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னு அவ்வளோ துள்ளினீங்களே, அவருக்கு எதிராக ஒரு அரசியலை கட்டமைச்சிங்களே, மனசு நொந்து போய் தானே அவர் வெளியே போனார். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிறது திருப்பதி கோயிலுக்கு 44 லட்ச ரூபா கொடுக்குறவர் தானே அமைச்சராக இருக்கார், இருந்தார். அப்புறம் உங்கள் இது எங்கே போச்சு பகுத்தறிவு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்ப்பானை பார்த்தால் பாம்பை பார்த்தால் பார்ப்பானை அடி, பாம்பை கூட அடிக்கூடாது, இப்படி சொன்னவர்கள் அல்லவா நீங்கள்? என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னவர் நான் அப்படியா? ஆமாம் அப்படி. சரி ஆயுத பூஜை கூப்பிட்டாரு, இப்படி சொன்னவர். அங்கே ஒரு புரோகிதர் இப்படி நில்லுங்கோ, இப்படி திரும்புங்க அப்படின்ட்டு யாகம் வளர்த்து இப்படி திரும்புங்க அப்படி எல்லாம் பண்ணியிருந்தார். மறுநாள் போனேன். என்ன சொன்னீங்க? பாம்பை பார்த்தா இவரை பார்த்தா அவரை அடிங்க. நீங்கள் நேற்று எப்படி நின்றுந்தீங்க? அது இதுதான். அதனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார்? உங்களுடைய ஆடிட்டர்கள் யார்? உங்களுக்கு பல இது யார்? அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானே. அப்போது டக்குன்னு மாற்றிக்குவாங்க. இல்லை நாங்கள் பார்ப்பனியத்திற்கு தான் எதிரி, அவர்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு. எல்லா கதையும் தெரியும், என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ பண்ணீங்க, அதெல்லாம். அதனால் இப்படித்தான் இவர்கள் கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் மொழி ஹிந்தின்னொன்னே ஆகா அதை விட்றா, அது வேணாம் தொல்லை, இது பெஸ்ட்டு அப்படின்ட்டு மொழியை தூக்கினீங்க. அப்புறம் இனம் இப்போ வரையும் தொடருது, இன்னை வரைக்கும் அது தொடருது. இது பண்ணுங்க. இப்போ பாசிச பாஜக இதை வேறு தெரியாமல் எடுத்துட்டோம், 5 வருஷமாக பேசிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? பாசிசம்னால பக்குனுக்குது, சோஃபா மாடல். ஆமாம். இப்போ இந்த இவங்கள்ட்ட என்ன பாசிச பாஜக இப்போ பசப்புகள் மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. சரி பாவம், இதுதான் இவர்கள் கடந்து வந்த பாதை. அதுக்கு சொல்கிறேன். KN அவர்கள் பேசும்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக அப்படி அந்த டாபிக் எடுத்தாலே கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவாங்க, அவருக்காக பண்ணது தான் அதிகம், நிறையா பண்ணியிருக்காரு. இதுதான் இதுதான் இப்போ நான் சொன்னேன். அதுதான் கொஞ்சம் அரசியலுங்க. அவர்களுக்கு எதிராக நாங்கள் இவர்களுக்காக இருக்கிறோம். ஆனால் கலைஞர் பண்ணலன்னா நீங்கள் சொல்லவே முடியாது. முதல் தலைமுறை பட்டாதாரிகள்னு கொண்டு வந்தார் 70ல். பிற்படுத்தப்பட்டவர்களை அதிக அளவில் அந்த வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணாங்க. அது ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஸ்டாலின் அவர்களும் அந்த அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராகலாம் திட்டத்தில் நிறைய பேர் வந்து உள்ளே போனாங்க அப்படின்றது கோவி ஷெயின் பேசும்போது ஆதவர்ஜன் அவர்கள் எத்தனை பேர் போனாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் மாட்டினாங்க. 26 பேர். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாட்டிச்சு. அப்புறம் அது யார் எடுத்து வழக்கு போட்டா? சேகர் பாபு என்ன பண்ணார்? அது இதுன்னு சேகர் பாபு அப்புறம் பேச விடல. வழக்கே உங்கள் செட்டப் தான், சேகர் பாபு பெரியார் பற்றி பேசுறதுலாம் இது இல்லை அப்படின்னு இப்படிலாம் பேசி அவர் உட்காந்து அவர் பதில் சொல்ல இப்படியே போச்சு. இன்றைக்கி ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னார். முஸ்தபா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை விட்டதுக்கு நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்க அப்படின்ட்டு சபாநாயகர் கூட கேட்டார். ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தை நிரூபிப்பேன் டைம் இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், இவர்களை அடிக்கணும்னு முடிவில் வந்து உட்காந்துருக்காங்க தாவிகா. இவர்களை நம்ம அடித்து உட்கார வைக்கணும்.
அது வந்து அவையின் பெரும்பாலான நேரங்களை எடுத்துக்குது. முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்படாம போகுதுன்றத உணர மாட்டேங்கிறாங்கன்ற. எங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கும்போது கூட்டங்கள் நடக்கும். இப்படி தான் போகும். மிட் நைட்லாம் ஆயிடும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் அப்படி போய்க்கிட்டே இருக்கும் பேசி. எது அஜெண்டாவோ அது உள்ள அஜெண்டாக்குள்ளருன்னுவாங்கல்ல. 4 அஜெண்டா. இந்த அஜெண்டா. அதான் இப்ப அவங்களுக்கு அஜெண்டா என்னது? மானிய கோரிக்கை. அதுல இருந்து தான் பேசணும். அத விட்டு விலகி இது ஏன் அஜெண்டாவுல வெளியில போகாம பேசுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சௌமியா, சௌமியா, அந்த கணேஷ் இதான் குமார். பாமக, அதிமுக. அஜெண்டா விட்டு வெளிய போ மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களே அஜெண்டா விட்டு வெளிய இழுத்துட்டாங்க. அது ஒரு இது. அது அப்புறம் இந்த வர கதை. பேட்ல கூட அப்போ அவரு சொன்னது வந்து ஆர்எஸ் பாரதி பேசுனது. ஆர்எஸ் பாரதி பேசினாருன்றத வச்சு விவாதம் நடத்தணும்னு வச்சுக்கங்க. ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ மேட்டர் பேசிக்கிறாரு வெளிய. அப்புறம் நாளைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இழுப்பீங்களா? யார் யார இழுப்பீங்க? சட்டசபைன்றது வேற. வெளியில பேசுனதுனா கொண்டு வந்து இங்க மறுபடியும் மறுபடியும் பேசி இதுக்கு என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? அதுக்கு என்ன நீ சொல்றன்னா என்ன ஆகுது? அதான் சபாநாயகர் கூட சொல்றாரு, வெளியில் நடந்த விஷயங்களை சட்டசபைக்குள்ள அப்புறம் ஏன் எடுத்துட்டு அனுமதிக்கிறீங்கன்ற. கண்டிஷனா சொல்லிடணும். இன்னைக்கே கூட நீங்க தான் இந்த வேலைய பண்றீங்க. அந்த அமைதிய கெடுக்கிற வேலைய நீங்க தான் பண்றீங்க. விளக்கம் குடுக்குறேன்னு வம்பு இழுத்துன்னு இருக்கீங்க. பார்த்துக்கங்கன்னு சொல்லணும். சும்மா இது வந்து நான் திமுகவுக்கும் சொல்லல, இவங்களுக்கும் சொல்லல. திமுக அதுதான் பொழப்பு. அவர்கள் வாழ்நாள் பூரா எம்ஜிஆருக்கு எதிரா சட்டசபையில பண்ணதும் இதே வேலை தான். அவங்க இதுக்கு ரெடினா ரெடியா இருப்பாங்க. ஆனா நீங்க சபைய நடத்திட்டு போணும்ல. சும்மா நோண்டுறான் தலைவர்ன்னு அதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா, சபாநாயகர் அதுக்கு தானே இருக்காரு. நீங்க ஏன் எஞ்சி எஞ்சி பேசுறீங்க? அமைச்சர்ன்றதுனால தான் பிரச்சனை. அப்புறம் அவர்ட்ட மிரட்டி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவர, சபாநாயகரிய. ம். பேசுனா நீங்க வந்து தடுக்கக்கூடாதுன்றதுன்னு தெரியல. போயினுது. சரி சார், இன்னைக்கு வன்னி அரசு அவர்கள் பேசும்போது அவரா வேற அதுக்கு மேல அவரு. அதாவது நான் இந்த சமூகன்றனால தான் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. இப்படி ஊருக்குள்ள இப்படி ட்ரெஸ் போட்டு வந்தா, இவங்க வந்தா வாழ்வ பாரு. ஏங்க இது எல்லாம் இருக்குங்க. இது சபையில வந்து நீங்க அமைச்சருங்க. உங்களுடைய மானிய கோரிக்கையான விஷயத்த தான் பேசணும். இவரு பங்குக்கு எடுத்துட்டு இவரு தனியா பேசிட்டு இருக்காரு. யார் இல்லன்னு சொன்னது? அப்படி எடுத்து பேசணும்னா, பல மாதங்கள் பேசலாம் உட்காந்து. பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள், அவமானங்கள பத்தி பேசினா பேசலாம். எடுத்து எடுத்து இதையே பேசியிருந்தா என்ன பண்ண போறோம்? நீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவர் கேட்குறாரு. 4 பேர் இருந்தோம். ஒருத்தர கூட அமைச்சர் ஒருத்தர் ஆக்கல. அமைச்சர், இவங்க 2 பேர் தான் அத தானங்க ஆதவ அர்ஜுனா கேட்டாரு. அன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வெளியேத்த சொல்லி சண்டை போட்டது யாருங்க? திமுக ஆதரவா? இதே வன்னியரசு தானங்க. ஏங்க ஆதவ அர்ஜுனா என்ன கேட்டாரு? உங்களால நாங்க ஜெயிச்சோம்னு சொன்னா, எங்களால தானே நீங்க ஜெயிச்சீங்க. எங்கள் தலைவருக்கு முதல்வராக அல்லது துணை முதல்வராக தகுதி இல்லையா? வேற என்ன கேட்டாரு ஆதவ அர்ஜுனா? நியாயமான கேள்வி. அன்னைக்கு ஜோடி சேர்ந்துக்கின்னு எல்லாம் கும்பல் சேர்ந்துக்கின்னு ஆதவ அர்ஜுனா வெளியேற்றணும்னு திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுத்தது யாருங்க? திமுக ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்ததுன்னா, கட்சிக்குள்ள நெருக்கடி கொடுத்தது யாருங்க? வன்னியர் இதே வன்னியரசு தானே? இதே ஆலூர் ஷானவாஸ் தானே? இதே ரவிக்குமார் தானே? சிந்தனை செல்வனை தவிர எல்லாம் ஒரு சைடு நின்று நெருக்கடி கொடுத்துருக்காங்க. அப்போ அவ்வளோ பண்ணிட்டு அவரு என்ன ஆட்சியில பங்கு தானே கேட்டாரு? இன்னைக்கு வந்துட்டு 4 பேர் நாங்க இருந்தோம். ஒரு ஆளு கூட கொடுக்கலன்னா, அன்னைக்கு சின்ன உரிமையை கேட்டவொடனே வெளியே தானே துரத்தி விட்டீங்க. திமுக ஆதரவாக தானே இருந்தீங்க. வன்னியரசு ஜெயிச்சு அமைச்சரா பதவி ஏற்கிற வரைக்கும் திமுக ஆதரவாகவும் தாவேக்காவும் நீங்க பேசின பேச்செல்லாம் எடுத்து போடலாமா? அவ்வளோ பேச்சு பேசியிருக்கீங்களே. எல்லாம் கூட்டணி தர்மங்கள்னு கடந்து போறாங்களா? அந்த மாதிரி கடந்து போங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏன் ஆட்சியில பங்கு கொடுக்கலன்னா, அது அவங்க கொள்கை. திமுக, அதிமுக ஜெயிச்சா ஆட்சியில பங்கு தரமா ஒத்துக்கிட்டு தானே நீங்க கூட்டணி போறீங்க. 6 சீட்டு ஏங்க ஒத்துக்கிட்டீங்க அப்போ? விஜய் அதிமுக அன்னைக்கு ரெடியா இருந்ததுல, போய் அவங்க நிற்க வேண்டியதானே கூட சேர்ந்து. 2024 தனியா தானே இருந்தாங்க அதிமுக. ஆமா. இங்கேருந்து புத்தி மட்டும் சொன்னீங்க, பாஜக கூட சேர்ந்து விடாதீர்கள் அப்படின்னீங்கல்ல. போக வேண்டியதானே. சரி, தாவேகா தனியா தான் நின்னுச்சு. உங்களுக்கு அதே 6 சீட்டு தானே சொன்னாங்க. ஆமா. உங்களோட ஜாஸ்தியா இவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல. போக வேண்டியதானே. 25 சீட்டு கொடுத்து இன்னைக்கு 20 சீட்டு ஜெயிச்சிருந்துருப்பீங்களே. 3, 4 அமைச்சர் வாங்கியிருக்கலாமே. காங்கிரஸ் கூட தேவைப்பட்டிருக்காது. போனீங்களா? அவர்களுக்கான வாசலை நான் அடைத்து விட்டேன். இன்னைக்கு திறந்து வச்சுக்கிறாரு. போய் வாலண்டரியா போய் எப்படி நிலைமை பார்த்தீங்களா? மாநாடு போட்டுட்டு இவரை தேடி வந்து பூங்கொத்து கொடுத்து உங்களுக்கு நான் முழு ஆதரவு தரேன். எப்படிப்பட்ட நிலம் காலம் எப்படி மாறுது பாருங்க. இன்னைக்கு உட்காந்து வன்னியரசு பேசுறாரு, திமுக குற்றம் சாட்டுறாரு. நீங்க இன்னைக்கு இங்க இருக்கிறீங்கன்ற காரணத்துக்காக நீங்க திமுக குற்றம் சாட்டுறது இல்லை, திமுக சரியில்லைன்றதுக்காக நீங்க குற்றச்சாட்டு கரெக்ட் ஆகிடுமா? அந்தந்த கால சூழ்நிலையை வச்சு தான் பேசணும்.
இவர் ஆதவர்ஜுனுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு இவர் என்னமோ பேசின்னு இருக்காரு. இதுதான் பிரச்சனை. ஏடிஎம்கே சைடும் இன்னைக்கு வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் போச்சு. ஒரு சி.வி. சண்முகம் அவர்கள் கூட எந்திச்சு இல்லை இதில் இந்த பேச்சிலேயே வரும்போது சைடில் இவங்க நாங்கள் தான் சொன்னோம்ல லைவ் வேணான்னு காமிக்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கே திமுகவில் எத்தனை பேர் துள்ளிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? டாக்டர்னு பேர் சொல்லி உட்காருங்க அவங்க இடத்துல போய் உட்காருங்க, நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்தார். இன்னைக்கு நேத்தையுமே சரி இன்னைக்கு அவ்வளோ இது கிண்டல் பண்ணுறது சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம பார்த்து சிரிக்கிறது இதெல்லாம் நடந்து இருந்தது. அப்போது பண்ணும்போது ஒரு லைவ் பற்றி இவரும் உதயநிதியும் இன்றைக்கி நல்லா ஸ்கோர் பண்ணார். ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும். இந்த இதுக்கு வந்துடுறேன். முதல்ல எழுந்திரிச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்களா ஏவா வேலும் உரிமை மீறல் கொடுனா உடனே இவர் ராஜ்மோகன் எழுந்திரிச்சு முதலமைச்சர் நான் அந்த கூட்டம் போட போகிறாரு, ஒரு அலுவல் குழு போட்டு உரிமை மீறல் குழு வைக்க அதுக்கப்புறம் முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு. இதுக்கு நடுவில் இவர் எழுந்திரிச்சு அது பண்ணுங்க, இது திருப்பி கட் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதை எடுக்கலாம்ல அப்படின்னு. அது எல்லாம் என்னென்னா லைவ் கட் பண்ணுறதுக்கு தான். அப்புறம் அவர் சொல்லிட்டார் பண்ண போகிறோம். இன்னொன்று நான் அன்றைக்கே சொன்னேன்ல, லைவ் போகணுன்னா இப்போ டிவிலெலாம் லைவ் போகிறதில்ல, இந்த இதெல்லாம் டிபேட்லாம் கண்டபடி பேசிடுவாங்க, அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அது எப்படி வரும்னா நமக்கு அங்கே 3 நிமிஷம் அப்படி கேப் விடுவாங்க. அந்த 3 நிமிஷத்துக்கு தப்பாக இருந்ததுன்னா கட் ஆகிடும். அது நல்ல விஷயந்தான் வரும். நமக்கு 3 நிமிஷம் கழிச்சா நம்ம பார்ப்போம். புரியுதா? புரியுது. அப்படி தான் லைவ் வரும். இதை பண்ணாமல் ஒரு தடவை சத்தியம் டிவியில் ஒரு டிபேட்டு, அவன் ஜெயலலிதாவையும் இப்போ தாவேகால இருக்காங்களே விஜயதரணியும் ஜெயலலிதாவையும், அன்றைக்கி முதல்வர் ஜெயலலிதா, விஜயதரணி காங்கிரஸ் எம்எல்ஏ, ஒரு மதிமுகக்காரு கண்டபடி பேசிட்டாங்க. அப்படியே வந்துடுச்சு. அன்றைக்கி தொலைஞ்சாங்கடான்னு நினச்சோம். சத்தியம் டிவி இது என்னன்னு தெரில, அதை அப்படியே விட்டாங்க. அவங்களும் அப்புறம் ஏதோ வருத்தம் தெரிவிச்சாங்க, விட்டாங்க. அது காரணம் லைவ் எனக்கு என்ன அப்படியே விட்டது. அப்போ அந்த லைவ்ன்றது வந்து இப்போ சட்டசபை லைவ் 15 நிமிஷம் கேப் விடுங்க, அமெரிக்காலாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நாங்கள் ஆலோசிக்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது வச்சுக்கோங்க, நமக்கு 9:45 தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கால் ஹவரில் ஃபில்டராகி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது நம்ம பார்ப்போம், லைவ் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அது லைவ் கிடையாது. அது ஒரு அந்த எந்த இதோ அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே இப்போ நம்மளே தள்ளி வச்சு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி. அதனால் அந்த மாதிரி யோசிக்கிறான்னு சொல்கிறாங்க. இது உதயநிதி என்ன ஸ்கோர் பண்ணார்னா, அவர் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு துறை அமைச்சர் பேசும்போது துறை அமைச்சர் இல்லை அப்படின்னாரு. அவர் முதல்வரை பார்த்து ஆசி வாங்கிறதுக்கு போனேன் அப்படின்னாரு. துறை அமைச்சர் அது இல்லாமல் துறை செயலர்கள் இந்த கவர்மெண்ட்டில் அதிகாரிகள் பற்றி நான் பேசணும் பார்த்தீங்களா? நீங்கள் சபாநாயகர் இப்படி உட்காந்துருக்காருன்னா கீழே முதலமைச்சர் இருப்பாங்க, முன்னாடி அந்த சட்டப்பேரவை செயலர், இப்போ சாந்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க, அதுக்கான இன்னும் 2-3 அலுவலர்கள் இருப்பாங்க, ஒருத்தர் பக்கத்தில் நின்று சொல்லி கொடுத்துருப்பார், அந்த இதெல்லாம் பேப்பர் வர கொடுப்பாருன்னு. இந்த இவர்கள் இருக்கிறாங்க. ரைட் சைடில் முதல்வர், அப்படியே அந்த வரிசை இருக்கும். லெஃப்ட் சைடில் எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், அந்த வரிசை இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், பத்திரிகையாளர்கள் உட்காந்துருப்பாங்க. ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் துறை செயலர்கள் உட்காந்துருப்பாங்க. அந்த ஓரத்தில் நம்ம நேயர் கூட ஒரு தடவை கேட்டிருந்தார், இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகுது, அவை குறிப்பு நீக்குன்னு சொல்கிறாங்களே, எப்படி நீக்கிறாங்க அப்படின்னு. சட்டசபை இதை வந்து ஷார்ட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பெண்கள் உட்காந்து பேசுறது முழுசும் எடுப்பாங்க. எப்படி கோர்ட்டில் டைப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ரிட்டனாக. இது எடுத்துகிட்டு ஒரு அரை ஹவருக்கு ஒரு தடவை மாறிக்கினே இருப்பாங்க, ஷிஃப்ட்டு மாதிரி ஆட்களை உட்காந்து எடுப்பாங்க. அவங்க அந்த ஓரம் உட்காந்துருப்பாங்க. நடுவில் ஒரு 6-8 சீட்டு துறை செயலர்கள், தலைமைச் செயலர்லேருந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க. சபை நடவடிக்கை கவனிப்பாங்க, யாரும் என்ன பேசுகிறாங்க. இப்போல்லாம் எனக்கு என்னென்னு யாரும் வரதில்லை, உட்காரதில்லை, காலியாக இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதுக்கு பதில் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளால் ஆதவர்ஜுனா இது அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு, இது லைவ் போடுறோம், வார் ரூம் வச்சுக்கிறோம், அவன் நீ எதுக்கு இந்த சப்பக்கட்டு கட்டணும். அப்புறம் நேரு எழுந்திரிச்சு சொன்னார், எங்கள் துறை செயலர் நேராக உட்காந்தாதான் எந்த உறுப்பினர் பேசுகிறாரு என்ன எது குறிப்பெடுப்பேன். அப்புறம் அவர் எழுந்திரிச்சு சபாநாயகர் தான் கரெக்டு அப்படி ஏற்கனவே படித்ததையும் படித்து காமிச்சு முன்னவராக இருந்த துரைமுருகன் கண்டிச்சிருக்காரு, இதே மாதிரி உக்காராமல் போனது. அதனால் இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு.
இனிமேல் அதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், அமைச்சர்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேவையா இது? நல்ல கோரிக்கை அது. இந்த அதிகாரிகள் பண்ணுறது இன்னும் இதை விட என்ன பெரிய எந்த வேலை இருக்குது உங்களுக்கு ஆமாம். அங்கே உட்காரத்தை விட? சட்டசபை நடக்கிறது வருஷத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 40 நாள் 30 நாள் நடந்தால் பெரிய விஷயம். அதில் என்ன உட்காரத்துக்கு என்ன பெரிய இது? கரெக்டாக கண்டிச்சிட்டாப்புல. ஒரு பொதுவான ஒரு இதுக்கு வருவோம். நம்ம வாசகர்களுக்கு ஏதாவது ஒரு பொது விஷயம் சொல்லணும். எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் இதில் நீங்கள் வந்து சில லிங்க் வர்றது நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. அதில் பக்கு வைப்பாங்க. பக்குனா நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்கன்றது எங்கேயோ யாரோ உங்களுக்கு கவனிப்பாங்க. கவர்மெண்ட்லேயே சில இது வந்து எடுக்கிறது வேலைலாம் நடக்கும். செயலிகள், ஆப்பு உங்களை அறியாமல் ஆப்பில் இறக்கிருப்பீங்க. அந்த ஆப்பில் வந்து ஏகப்பட்ட இது வந்து ஃபிஷிங் ஆப்பு இது இருக்கும். உங்கள் டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டே அனுப்பிச்சிட்ருப்பாங்க. இன்னொன்று உங்கள் அக்கௌண்ட்டு இது மற்ற விஷயங்கள். இன்னொன்று விளம்பரம் அது இதுன்னு வந்துக்கிட்டு இருக்கும். இன்னொன்று பேட்டரியை காலி பண்ணும். இந்த மாதிரி பல இது இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்பு தாண்டி நம்மளாக தனிப்பட்ட முறையில் வெளியில் ஒன்று பார்ப்போம். நல்லா இருக்குதுன்னு நான் இது பண்ணுவோம். ஆமாம். உங்கள் ஃபேஸ் அப்படியே காமிப்பாங்க. ஒரு வயசான அம்மா அப்படியே கொண்டு போய் இறங்கி அந்த ஆப்பை நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து வெளியிலேருந்து ஒரு ஆப் அது. அது என்ன பண்ணும், உங்கள் ஃபோட்டோ உங்கள் இதெல்லாம் எடுத்தோன்னே எல்லாம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கும். நோட்டிஃபிகேஷனு, உங்கள் கான்டாக்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது பர்மிஷன் கொடுங்க, உங்கள் ஃபோட்டோ உங்கள் கேலரி நான் ஆப்ரேட் பண்ணுற கொடுங்க. அது நம்ம என்ன இப்போ ஃபோட்டோ ஆமாம் இந்த ஃபோட்டோவை கொடுக்கணும்ல, அது ஓகே. கான்டாக்ட்ஸ் எது கொடுக்கணும்? நம்மளால அதெல்லாம் பார்க்க மாட்டோம். எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஓகேன்னு அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகும். நெக்ஸ்ட்டு போகணும். டினை கொடுத்தாலும் நெக்ஸ்ட்டு போகும். சில கேமே உங்களுடைய இதெல்லாம் கேட்கும். நான்லாம் சில கேம்லாம் பார்ப்பேன். கேட்டால் நீ யார் என்ன இது பண்ண கட் பண்ணால் அதுக்கப்புறம் அது மறுபடியும் அது தான் கேட்கும். அது கொடுத்தா தான் அடுத்தது போகணும். அப்படி ஒன்று தேவையே இல்லைன்ட்டு கட் பண்ணிட்டு போயிடுவோம். நோட்டிஃபிகேஷனு கொடுத்துட்றது, அப்ரூவ் கொடுத்துட்றது. அப்புறம் அது ஒரே மெசேஜாக வருது, அது வருதுன்னா அப்போ நீங்கள் தான் அதுக்குள்ளே போய் அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஸ்க்ரீன் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கும். அது உங்களுக்கு தெரியாது. கொடுத்தா அது பண்ணி ஒரு ஆப் ஒர்க் பண்ண அண்டர் கிரவுண்டில் ஆப் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பேசுகிறீங்க, வர்றீங்க, போகிறீங்க எல்லாம் இதுவும். நான் நினச்சா உங்கள் செல்லில் ஒரு ஆப்பை ஏற்றி கேமராவை ரன் பண்ண முடியும். மிரர்னு பேர். இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். அப்போது இந்த செல்லு வந்து நமக்கு எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு. அப்போ இதில் ஆப்பு உள்ளே வரக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சில விஷயங்களை பாதுகாப்பு அம்சத்துக்காக கொடுத்துருக்கு. எம்கவாச் 2 அப்படின்னு இன்றைக்கி நம்ம காவல்துறை கூட ட்விட்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. எம்கவாச் செயலி உங்கள் மொபைலை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள், மொபைலின் பாதுகாப்பு அமைப்புகளை சரிபார்க்கலாம். இதில் இந்த எம்கவாச் டவுன்லோடு பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துரும். என்னென்ன இருக்குது அந்த மாதிரி. அதாவது ஒரு 8-9 வகையான இதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது. அதில் என்னென்னா உங்கள் சந்தேகத்துக்குரிய அல்லது தீங்கிழைக்கும் ஆப்ஸுகளை என்னென்ன ஆப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹிட்டன் சைட் லோடட் ஆப்ஸ் மற்றும் ஹார்ட்வேர் ஆகியவற்றையும் ஸ்கேன் பண்ணலாம். ஒரு ஆப்ஸுடைய நம்பகத்தன்மை அதுவே சரி பார்த்து கொடுத்துரும். நீங்கள் இது எல்லாமே வேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுலாம் கொடுத்துரும். வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் மூலம் வரும் சந்தேகத்துரிய லிங்க்குகளை யூஆர்எல் ஸ்கேனர் மூலிமா அந்த லிங்கே உள்ள விடாது. நீங்கள் மாற்றுறதுலாம் எப்படி மாட்டுவீங்க? பிறந்த நாள் வாழ்த்துன்னு அனுப்புவோம். இப்போ நேற்று மீலாடி நம்பி ஓணம் போச்சுல, ஓணம் வாழ்த்துன்னு போடுவோம் லிங்க்கு. நம்ம லிங்க் பண்ணால் அந்த வாழ்த்து ஓப்பன் ஆகும் நினச்சி லிங்க்கை தொடுவோம். பார்த்தீங்கன்னா உங்கள் இது எல்லாத்தையும் டேட்டா ஸ்கோர் பண்ணி உங்கள்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் செந்தில் இந்த மாதிரி எனக்கு தயவுசெய்து பணம் தேவை உடனடியாக 2000 ரூபா இந்த நம்பருக்கு அனுப்புவோம். என்னுடைய செல்லு வந்து இதாகிடுச்சு, அதனால் இந்த நம்பருக்கு உடனடியாக 2000 ரூபா அனுப்புவோம். ஒரு 50 பேருக்கு அனுப்பிச்சா செந்தில் தானே கேட்குறாப்புல, உடனே 2000 ரூபா அனுப்பு, அந்த நம்பருக்கு அனுப்புவோம். அனுப்பும் 1,00,000 ரூபா டவுன்லோட். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதை வந்து இது பண்ணலாம். அதனால் எம்கவாச் அப்படின்ற இது வந்து எம்கவாச் 2 ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அது டவுன்லோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பல விஷயங்களை சரி பண்ணி கொடுக்கும். டவுன்லோடு பண்ணலாம். நம்ம செல்ஃபோனு பாதுகாப்பாக இருக்கும். ஆப்பிளுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்குரிய அந்த இதில் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்படின்னு. இதில் இன்னொன்று நம்ம பேச வேண்டியது இன்றைக்கி ரெண்டாவது அறிவிப்பை சொல்லிடலாமா? சொல்லிடலாம். 3 அமைச்சர்கள் பதவி கட்டாயம் மாற்றப்படுது இதுக்கு பிறகு. அதில் ஒரு பெண் அமைச்சர், ஒரு காங்கிரஸ் அமைச்சர் தெரியும், இன்னொரு அமைச்சர் அவர் பாவம் இளையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆக போகுதுன்றது தெரியல.
காங்கிரஸ் அமைச்சர்னா யாருன்னு தெரியும். யார்? விஸ்வநாதன். அவர் தான் கண்டிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இருக்கிறதே 5. ராஜேஷ்குமார், கன்னியாகுமரி மாவட்டம். தாரகை, அவங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் தலைவர், கன்னியாகுமரி மாவட்டம். அப்புறம் அந்த மேலூர், இவர் தான் விஸ்வநாதன் அமைச்சர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த சைடில் உட்காந்து பிரவீன், அவர் வந்து அவரும் கன்னியாகுமரி மாவட்டம். நம்மகிட்ட திருவனந்தபுரம் 4. அப்போது 5ல் 3 கன்னியாகுமரி. இது மீதி 1 இந்த பாய், ஒரு பாய் ஏதோ ஒரு ஜமால் முகமது கல்லூரி உரிமையாளர் நினைக்கிறேன், அவர் மயிலாடுதுறை எம்பி. 5 பேர். இப்போது 2 பேர் கன்னியாகுமரியில், ஒருத்தர் சட்டமன்ற தலைவர், இன்னொருத்தர் அமைச்சர். இப்போ மேலூர் அமைச்சரை தூக்குறாங்கன்னா பிரவீன் அவர் தமிழே வராது அவருக்கு. இன்னொன்று அதுவும் கன்னியாகுமரினா எப்படி சரியாக இருக்கும்? அப்போ அந்த வாய்ப்பு ஒரு இஸ்லாமிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. பார்ப்போம், அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா? விஸ்வநாதன் நீக்கப்படுவாரா? அவருக்கு கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி சொல்லிட்டீங்கன்னா இது வேணாம். அதான் ஒரு பெண் அமைச்சர்கிட்ட கீர்த்தனா கிடையாது, போதுமா? இதுக்கு மேலே என்னத்த சொல்ல? வேலைக்கு இது ஒன்று. 3வது, இன்னைக்கு தான் நான் சொல்லுவேன் தெரியுமா, சிவி சண்முகம் கையில் குறிப்பு இல்லாமல் பேசுவார்னு. நம்ம நேயர்கள் இன்னைக்கு பாருங்கள், அவர் பேசினார். குறிப்பு இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த விஷயங்கள் என்னென்ன நடந்துன்னு பிரித்து மேய்ஞ்சிட்டார். திமுகவை வச்சு செஞ்சிட்டார். 10.5% வச்சு நீ உருட்டுறீங்கள. ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? இந்த சென்சஸில் எப்படி எடுக்கிறாங்க? இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வராது. 46 லட்சம் ஜாதி இருக்குதான். அவர் சொன்ன கணக்கெல்லாம் அப்படியே கையில் குறிப்பு இல்லாமல் சொன்னார். அப்போ நீங்கள் என்ன ஜாதின்னு சென்சஸில் நீங்களே சொல்லிக்கணும். ஆமாம், அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தர் அவங்க உட்பிரிவு ஜாதிலாம் சொல்லுவாங்க. அது சும்மா நாமிக்கைவாசி. 2011 அந்த வேலையை தான் பண்ணாங்க. அதில் எந்த பயனும் விளையல. இப்போவும் அதை தான் எடுக்க போகிறாங்க, எதுவும் விளையாது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை உள் ஒதுக்கீட்டுக்காக அரசு மாநில அரசு பண்ணணும். இதை போன அரசு பண்ணவே இல்லை. சால்ஜாப் சொல்லி மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதி தள்ளி போட்டாங்க. நீங்களும் அதே வேலையை பண்ணுறீங்க. நீங்கள் ஒழுங்காக எடுக்கணும்னு இந்த அரசுக்கு பல வகையில் புத்தி சொல்கிற மாதிரி சொன்னார். சபை அப்படியே அமைதியாக இருந்தது. என்னன்னாருன்னு பிரித்து மேய்ஞ்சிட்டார். ஏன் ஃபெயிலியர் ஆச்சு 10.5? ஏன் அது உச்சநீதிமன்றத்தில் எடுபடலை? அதுன்னு இவர் தான் பிரித்து மேறாருன்னா, அவர் ஏவாவாலி வந்துச்சு போகிற போகல இவங்க 10.5 கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், அதுக்கு வந்து சரியான டேட்டாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இது பண்ணிச்சு. அது இதுன்னு அவர் உருட்டினார். இந்த உருட்டுக்கு சிவி சண்முகம் மறுபடியும் பதில் சொன்னார். அது ஜனார்தன் கமிட்டி அறிக்கையை பொய்யா சொன்னார் ஏவாவேலு. ஜனார்தன் கமிட்டி அறிக்கை கொடுத்த அடிப்படையில் தான் இவங்க 10.5% கொடுத்தது. அதுக்கு பிறகு மறுபடியும் ஏவாவேலு எழுந்துச்சி உருட்டினார். பன்னீர்செல்வம் இவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எழுந்துச்சி உருட்டினார். எல்லாம் நடந்தது. மறுபடியும் சிவி சண்முகம் எழுந்துச்சு கிளியர் கட்டாக என்ன நடக்குது, என்ன உச்சநீதிமன்றம் என்ன பண்ணீங்க, நடுவில் இத்தனை வருஷம் ஏன் நீங்கள் சான்ஸ் இருந்ததில் ஏன் பண்ணலன்னு போட்டு அடிச்சிட்டார். இது முடிஞ்சோடனே இன்னொரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு பாமக கணேஷ். அவர் உட்காந்து அவங்க என்ன டேட்டா கேட்டாங்க, இவர்கள் வரி நிலையில் இருக்கிறவர்கள் தானா அப்படின்ற டேட்டாவை கேட்டாங்க. அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 1000 நாள் 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, கொடுக்கவே இல்லையா கடைசி வரைக்கும். இத்தனைக்கு ஐயா ராமதாஸை சட்டசபை படியேறி வந்தோன்னே ஒருத்தோட அன்புமணி பேசுவா தெரியுமா, எங்கள் ஐயாவே படியேறி வர வச்சிங்களா, அரை மணி நேரம் காத்திருந்து பார்த்தாரன்னு. அதுக்கு தான் வந்தது அவர் இந்த டேட்டாஸ் கொடுங்கன்றது. கொடுக்கலையே, அவர் வச்சு செஞ்சு விட்டார். அதனால் சிவி சண்முகம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஸ்பீச். அதாவது ஏடிஎம்கே எந்த அளவுக்கு இருக்கிறாங்க இப்போ தலவாய் சுந்தரமோ சிவி சண்முகம், அதுக்கு நேரு இங்கே பாருங்கள். ஏவாவேலு சொல்கிறாருன்னா பொய் சொல்கிறாரு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பேசுறதுன்னா தங்கம் தென்னரசு பேசுகிறாரு. அதுலேயும் பாதி திமுககாரங்க பேசுகிற பாதி உருட்டல் இருக்கும். தப்பான பொய்யான தகவலை சொல்லிட்டு அது அப்படி தான்ருவாங்க. தளபதி அப்படின்னா எதிர்கட்சி தலைவர், அவர் எதுக்குமே சும்மா அப்படி அவ்வளோதான். மேல் வாட்சான்னுவாங்களே மெட்ராஸ் பாஸில், மேல் வாட்சா வாசிச்சுட்டு போயிடுவார். நேரு அவர் அப்பப்போ ஏதாவது பதில் சொல்லிகிட்டு இருக்காரு, சமாளிக்கிறது, சண்டை போடுறதெல்லாம். இன்னைக்கு கூட இருந்துச்சு, எதாவது பேசும்போது கை தட்டினாங்க. என்னப்பா கை தட்டுறீங்க, வம்பு எடுத்துகிட்டே இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் கை தட்டுவீங்க, எங்கே தட்டுவாங்க, தேவையாது.
நிறுத்துங்க தான் ஏன் பேசுகிறேன். ஸ்மூத்தன் பண்ணுறது அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாமா? ஆமாம், அந்த மாதிரி ஸ்க்ரூனிஸ் பண்ணுற வேலையை அவர் பண்ணுறாரு. அதனால் இதான் போச்சு இன்றைய சட்டமன்றம். இப்படி போச்சு. சட்டமன்றம் தான் சீரியலாக போகுது, நம்மளும் தொடரும்னு போட்டுடலாம் சார். ஆமாம், தொடரும் தான். அதுவும் தமிழ்நாடு எப்படி தெரியுமா? உதயநிதியும் விஜயும். நான் இப்படி பார்த்தா உதயநிதி இப்படி உட்காந்து தான் போடணும். அவர் பார்த்தா அவர் பிடிக்கிற மாதிரி. சட்டசபையில் பரபரப்பான விவாதம். டெய்லி அதே டெப்லெட்டடா டெய்லி என்ன விஷயம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் நேர்காலம் சந்திப்போம். நன்றி சார். அது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நேபாள் இதை பற்றி ஒரு பேசி தனியாக ஒரு இது போட்டிருக்கேன். காலையில் வரும், அதையும் பாருங்கள். அதிக அளவில் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனி வீடியோவை இந்த மாதிரி பல விஷயங்களை பேசி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.